பொதுவா கஞ்சா வியாபாரம் பண்றவங்க எல்லாம் பெரிய பெரிய ரவுடிங்க, பெரிய பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க, இப்பேற்பட்ட ஆட்களாக இருப்பாங்க. அதுக்கு மேல பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பிசினஸ் மேன்ஸ், வெளிநாட்டுக்காரங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா இவர்களுக்கெல்லாம் மத்தியில ஒரு சாதாரண கூலி, அதுவும் ஒரு பொண்ணு கஞ்சா தொழில கையில எடுத்து பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்கிறான்னு சொன்னா நம்ப முடிகிறதா? அதுவும் ஒரு ஹீரோயின் போய் கஞ்சா தொழில பண்றான்னு சொன்னா கேட்கறதுக்கே காது கூசுறாப்புல இருக்குதுல்ல. அத ஒரு முக்கியமான கட்டட்டா வச்சு மையமா வச்சு இங்க படமே எடுத்திருக்காங்க. காட்டின்னு 2025ல வந்த தெலுங்கு படத்தை பத்தி தான், நம்ம அனுஷ்கா நடிச்ச படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு கமர்ஷியல் ஹீரோ எப்படி நடிச்சிருப்பாரு, எப்படி ஒரு ஆக்ஷன் மசாலா படமாக இருக்குமோ அதே மாதிரி படம் தான். ஹீரோக்கு பதிலா இங்க ஹீரோயின், அவ்வளவுதான் வித்தியாசம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கஞ்சாவுல மொத்தம் 4 வகை இருக்குதா. மொத வகையோட பேர் என்ன, ரெண்டாவது வகையோட பேர் என்ன அப்படின்னு வரிசையா எல்லா ரக பேரையும் சொல்றாங்க. கஞ்சால இத்தனை வகை இருக்குங்கிறது இவங்க படத்துல சொல்லி தான் நமக்கே தெரியும். அந்த கஞ்சாக்களை மூட்டை மூட்டையா விளையிற இடத்துல இருந்து பிசினஸ் பண்றவங்க எங்க கேக்குறாங்களோ அந்த இடத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் ஒப்படைக்கிற பொறுப்பு காட்டிங்கிற இந்த கிராமவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் கிட்ட மாற்றுறது இவங்க தான், போலீஸ் கிட்ட அடி வாங்குறது இவங்க தான். நியூஸ்ல பார்த்தா அந்த ஏரியா பக்கம் ஒரு மலையோட நிழல் இன்னொரு மலை பக்கம் படும்போது அந்த இடத்துல இருக்கிற சீதோதன நிலைங்க கஞ்சாக்கள் வளர்றதுக்கு ரொம்ப வசதியான ஒரு சூழலை உருவாக்குதா. ஃபர்ஸ்ட் கிரேடுன்னு சொல்லக்கூடிய அளவு தரமான கஞ்சாக்கள் எல்லாம் அங்கதான் உருவாகுறதா. ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இல்லாம ஒவ்வொருத்தரும் 100 கிலோ 150 கிலோன்னு கஞ்சா மூட்டைகளை தூக்கிட்டு மலையை ஏறி இறங்கிட்டு இருப்பாங்களா. ஆனா இதெல்லாம் பண்றது எதுக்காக? 3 வேளை சோத்துக்காகத்தான். இவங்க ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு கிலோவுக்கு வெறும் 4000 ரூபாய் ஆகுமா. வெறும் ஒரு கிலோக்கு 4000 ரூபாய் தான். ஆனா இதே இது நாட்டுக்குள்ள வரும்போது 40,000 ரூபாங்கிறாங்க. சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்க்கு வரும்போது 50,000 ரூபாங்கிறாங்க. அதே ஒரு கிலோ தான். வெளிநாட்டுக்கு அனுப்பும் போது பல லட்சங்கள்ங்கிறாங்க. ஆனா இத கடத்திட்டு போறோங்கிற பேர் வழியில நிறைய பேர் மலைகளிலிருந்து கீழே விழுந்து இறந்து போறதும் உண்டு. இதையெல்லாம் ஆர்கனைஸ்டா ஒரு கிரைமா பண்றாங்க அப்படின்னு நியூஸ்ல எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. விவாத மேடையெல்லாம் அதை பத்தி போய்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் சாப்பிட்டு பசங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போதுங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போதுங்க. கட் பண்ணா ஆந்திரா போலீஸுக்கும் ஒரியா போலீஸுக்கும் நடுவுல சண்டை. ஒரு பாலத்துக்கு மத்தியில. பாலத்தோட ஒரு பாதி ஆந்திரா பார்டர், மறுபாதி ஒரியா பார்டர். கிலோ கணக்குல ஏதோ கஞ்சாக்களை பிடிச்சிருக்காங்களா. யார் அந்த கஞ்சாக்களை பிடிச்சாங்கன்னு உரிமை கோருவதில் அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து. 2 டிபார்ட்மெண்ட் போலீஸும் 2 ஸ்டேட் போலீஸும் அவர்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆந்திரா போலீஸ் கண்ணாடி போட்டுட்டு கொஞ்சம் ஓவரா தான் லந்து விட்டுக்கிட்டு இருக்கிறார். அதே சமயம் டிஎஸ்பி வராப்ல என்னையாங்க பிரச்சனைன்னு விசாரிக்கிறார். சொல்றாப்ல இந்த மாதிரி எல்லா பிரச்சனைன்னு. எத்தனை லாரியை பிடிச்சிருக்கீங்க கேட்டா 3 லாரியில பிடிச்சிருக்காங்களா. சரி, லாரி ஓட்டிட்டு வந்த டிரைவருங்கன்னு கேட்டா பாலத்துல இருந்து கீழே எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்களா. அப்பதான் அந்த லாரியோட டீசல் டேங்க பாக்குறாருங்க. டீசல் டேங்கை கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சிருக்காங்க, மாடிஃபை பண்ணாப்ல தெரியுது. சரின்னு அதுல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஓட்டைய போட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தா கஞ்சா, அதுவும் லிக்யூட் ஃபார்ம்ல. லேபிள் அதை கொடுத்து பார்க்கும்போது பயங்கர ஷாக். கஞ்சால 4 வகை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அதுல 4வது வகை சீலாவதி கஞ்சாவா. இருக்கிறதுலயே ரொம்ப ரேரானது, ரொம்ப மதிப்பு கூடுனது, விலையும் கூடுனது அதுதான். அது இங்க போலீஸ் கிட்ட கிடைச்சதுல பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதுல முக்கியமான 2 பெரிய விஷயம் இருக்குது. ஒன்னு, லிக்யூட் ஃபார்ம்ல இதுவரைக்கும் இந்த கஞ்சாவை யாரும் செஞ்சதே இல்லையா. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்து 2வது பெரிய விஷயம், இத பொதுவா கடத்துறதுக்கு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, ஒரு டீம். அவங்க தான் இந்த வகை கஞ்சாவை உலகம் முழுக்க இங்க இருந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க கிட்ட இருந்து சரக்கு வாங்குற ஒரு பெரிய பிசினஸ் மேன் செட்டில் காக்கு விளையாண்டுட்டு இருக்கிறார். அவரை பாக்குறதுக்காக ஒரு அமைச்சரும் வராரு. அந்த பிசினஸ் மேன் தான் அந்தமான் துறைமுகத்துல லிக்யூட் ஃபார்ம்ல நம்ம 4வது ரகம் சீலாவதி கஞ்சா கடத்தப்பட்டிருக்கிறது. ஆனா பண்ணது நம்ம நாயுடு பிரதர்ஸ் இல்ல. அப்ப யார் பண்ணிருப்பா? இங்க இருந்து தான் போயிருக்குது, கண்டுபிடிங்க அப்படின்னு கூட வேலை பார்க்குற ஒரு லேடியும் சொல்றா. அவளும் ஒரு பார்ட்னர் போல அந்த பிசினஸ்ல. இந்த மேட்டர் மட்டும் அந்த நாயுடு பிரதர்ஸுக்கு தெரிஞ்சா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னு அமைச்சர் சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள இங்க பார்த்தா இத பண்றது யாருன்னு ஒரு பெரிய தேடுதல் வேட்டையை நடத்துறாங்க போல, அதுவும் போலீஸோட உதவியோட. அந்த எடுப்பு போலீஸும் போட்டியா ஒருத்தர் பண்ணிருப்பாரோ நம்பி அவரை இங்க கூட்டிட்டு வராங்க. மூத்தவன் எப்படின்னா இளையவன் ஃபீல்டுக்கே போய் வேற ஒருத்தவங்க கஞ்சா கடத்துறாங்கன்னு கேள்விப்பட்டு, கஞ்சா பயிரிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அங்க வந்திருக்கான். இவன் தம்பி அங்கேயே ஒரு மேனேஜர் இருக்கிறார் பாருங்க, இவங்களோட மேனேஜர் தான் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாரு போல. 700 ஏக்கருக்கு ராஜகம்சா வகையை சேர்ந்த கஞ்சாவை தான் நாங்க போட்டிருக்கிறோம், அதைத்தான் நாங்க சப்ளை பண்றோம். வெறும் ஒரு 7 கிரவுண்டுல மட்டும்தான் சீலாவதி ரக கஞ்சா, 4வது ரக கஞ்சாவை நாங்க பயிரிட்டு இருக்கிறோம். அதுவும் விற்பனைக்காக இல்ல, எங்களோட சொந்த பயன்பாட்டுக்காக அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற லேடி. அந்த கஞ்சாவை போட்டு மூங்கில் பிரியாணி கூட பண்ணிருக்காங்களா. சாப்பிடுன்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா அண்ணங்கார கிட்ட ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமலையோ என் புள்ள இதை செஞ்சிருந்தா புள்ளைய மன்னிச்சிருங்கன்னு தான் புள்ளையோட உசுருக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் தம்பிக்கார அந்த மூங்கில உடைச்சு கழுத்துல சொருகி கொள்றான். அந்த பக்கம் அண்ணங்கார கெஞ்சிக்கிட்டு இருக்கிற அவரோட புள்ளைய சுட்டு கொள்றான். அவங்களோட சீலாவதி ரக கஞ்சாவை அவங்கள தவிர வேற யாருமே கடத்தக்கூடாது, பிசினஸ் பண்ண கூடாதுன்னு எவ்வளவு கோரமா இருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. பஸ்ல ஆம்பளை பசங்க மோஸ்ட்லி கண்டக்டர் வேலை பார்த்திருக்காங்க, பார்த்திருப்பீங்க. இப்ப அந்த இடத்துக்கு லேடிஸ் எல்லாம் வந்தாச்சு.
டிரைவரே ஓட்டும் போது கண்டக்டர் ஏமாத்திரம். அதுலயும் அனுஷ்கா 6 அடி உயரம். ஜம்முன்னு கண்டக்டர் வேலையில மும்மரமா இருக்கும்போது துணிக்கடைக்காரரு இவளுக்கு பழக்கம் போல நிறைய உன் ஆளுக்கு குடுன்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. காசு கேட்டா பின்னாடி தரேங்கிற அவ. ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட உரண்டலுக்கு ஒரே அடி. ஆளு அப்படியே படாரத்துல பட்டு சுருண்டுறான். அப்புறம் வண்டியை நிப்பாட்டுன்னு சொல்லி தான் ஆளு வேலை பார்க்குற கிளினிக், அது ஒரு லேபு போல, அந்த லேபுக்கு இவ ஓடியாரா. துணி வாங்கியிருக்க மாமா அப்படின்னு மாமனுக்காக துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. நாளைக்கு கோயில்ல வச்சு ஒரு 16 ஜோடிங்க கல்யாணம் பண்ண இருக்கிறாங்களா. அந்த 16 ஜோடியில ஒரு ஜோடி இந்த லேபுக்காரனோட லவ்வரும் லேபுக்காரரும் அந்த 16ல ஒரு ஜோடி போல தெரியுது. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்க என்னையா பண்ற போயா அப்படிங்கிறா இவ. நாங்க கல்யாணம் பண்றது கிடக்கட்டும், நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, இன்னும் எவ்வளவு காலம் தான் லவ் பண்ணிட்டே இருக்க போறீங்கன்னு நம்ம வய சத்தம் போடுறான். இவங்களும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஜாலியா அந்த ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வாழ்க்கையை காதலோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. ஆனா இவன் கடன் அடைக்கணும் வைக்கணும் சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறான். சில லட்சியங்கள் இருக்கிறதா. அப்புறம் கோயில சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஏதோ ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நல்ல டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு வாங்கிக்கிறா. பணம்னு கேட்டா பின்னால பாத்துக்கலாங்கிற. அதே சமயம் அந்த ஊருக்குள்ள புகுந்து நம்ம எடுபடி போலீஸ் காட்டி வேலை பாக்குற மொத்த பேரையும் உட்கார வச்சு சீலாவதியை இங்க இருந்து யாராவது சப்ளை பண்றீங்களா, யாருக்காவது லோடு பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறார். யாருமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வரான். மேனேஜர் கிட்ட கடன் வாங்கியிருப்பான் போல, அந்த கடனை அடைக்கிறதுக்காக வரான். அப்ப நீயும் காட்டி தானே வந்து உட்காரு அப்படிங்கிறாரு அவரு. சார் காட்டி வேலையை விட்டான் சார் அப்படின்றாரு அங்க இருக்கிற பெரியவர். ஏப்பா காட்டி வேலையை விட்டான்னு கேட்டா பிளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போறோம். இதுக்கு முன்னாடி காட்டி வேலையை பண்ணிக்கிட்டு இருந்ததுல பெரிய கை அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான். அவ்வளவு இறங்கி வேலை பார்ப்பாங்களாம், அவ்வளவு கடுமையான உழைப்பாளிகளாம். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கடத்தல் முயற்சியின் போது போலீஸ்காரங்க ரவுண்ட் பண்ணி விரட்டி சுட போயிட்டாங்க. அப்படி நடந்த அந்த சண்டையில ஹீரோவோட அப்பா சுடப்பட்டு இறந்து போயிட்டார். அது ஒரு பக்கம்னா இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் புடிச்சு அடி நடிச்சு ரொம்ப கேவலமா கெட்ட வார்த்தையில பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம பேசி ஷூவால மூஞ்சில எப்படி மிதிக்கிறாங்க பாருங்க. இவ்வளவும் காட்டி வேலை பார்க்கிற கூலிகளுக்கு போலீஸ் நடத்துற ட்ரீட்மெண்ட். ஆனா அதே வேலையை பார்க்கிற மேனேஜரை பார்த்ததும் கை கொடுத்து பேசுறார். ஒரு 2 லட்சம் கொடுக்க விட்டுறலாம் அப்படின்னு சொன்னதும் உடனே விட்டுறார். இதெல்லாம் அவர்களை ரொம்பவே பாதிச்சிருச்சு. குறிப்பா அப்பாவோட இறப்பு செய்தி இப்பதான் அவருக்கு வந்து சேருதுங்க. ரொம்பவே வருத்தப்படுறாப்ல. ஊரே ஒண்ணு கூடி அழுதுகிட்டு இருக்குது சாவுக்கு. அங்க வச்சுதான் அவங்களோட முறைப்படி சாமிக்குமே கஞ்சாவை படைப்பாங்க, சாவுக்குமே கஞ்சாவை படைப்பாங்க. இப்ப சாவுக்கு கஞ்சாவை எடுத்து படைக்கணும். அதை பண்ணுப்பா, கஞ்சாவையும் முட்டையும் எடுத்து வை, பாடியை தூக்கணும்னு சொல்லும் போது தொடாதங்கிறாங்க அம்மா. சத்தம் போடுறாங்க. கஞ்சான்னு கஞ்சாவுக்காக நாம அலைஞ்சு தெரிஞ்சதெல்லாம் போதும், இனிமே இந்த கஞ்சா தொழில விட்டுவிட்டு படிச்சிருக்கையில ஒழுங்கா வேலைக்கு போ அப்படின்னு சத்தம் போடுறாங்க. சத்தியம் கேட்கறாங்க. இனிமே கஞ்சா தொழில பண்ண மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணி அதுக்கு சம்மதம்னா என் புருஷனுக்கு கஞ்சாவை எடுத்து முறைப்படி செய். நீ கஞ்சாவை தொடுறது இதுதான் கடைசி. இதுக்கு பிறகு நீ கஞ்சாவை தொடுறதுன்னா என் சாவுக்கு நீ கஞ்சாவை தொட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எனக்காக இல்லைனாலும் உன்னையே காலங்காலமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணுக்காவது இந்த தொழிலை விட்டுரு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரின்னு அவரும் ஒத்துக்கிட்டு அப்பாவுக்கு கஞ்சாவை எடுத்து படைக்கிறார். இதையெல்லாம் கேட்டதும் பரவாயில்லையே, தாய் பயங்கர லேடியா இருக்கிறாங்களே, அந்த குலதெய்வம் எங்கப்பா அப்படின்னு கேட்டா சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்களும் இறந்துட்டாங்க போல. சரிப்பா என்ன படிச்சிருக்கிற அப்படின்னு கேட்டா லேப் டெக்னீஷியனுக்கு படிச்சிருக்கிறாப்ல, லேப் டெக்னீஷியனா வேலை பார்க்கறாரு போல. சரி போய் மூத்திர டெஸ்ட் எடுப்போ அப்படின்னு அவமானப்படுத்தி தான் அனுப்பி வைக்கிறார். அவமானப்படுத்தி அனுப்பி வைக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா போலீஸும் இதை கடத்துறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எப்படி இது மார்க்கெட்டுக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஷேட்டை பாக்குறதுக்கு வரார். வெளியில தான் பார்க்கும்போது புளி எல்லாம் விக்கிறாப்ல ஒரு பெரிய மார்க்கெட். ஆனா அந்த புளிக்கு கீழே இவர் ஒளிய வச்சிருக்கிறது கஞ்சா. முத ரக கஞ்சாவை காட்டும் போது இது எனக்கு வேண்டாம், 4வது ரகமான ஷீலாவதி கஞ்சா தான் வேணும்னு நம்ம ஆளு கேட்க சுப்ரீம் குவாலிட்டியா இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாப்ல. இல்ல இது சரிப்பட்டு வராது, நான் இந்த லிக்யூடு ஃபார்ம்ல பார்த்தேன் தம்பி, இதோ அப்படின்னு காட்டுவாருங்க. இதை பார்த்ததும் ஷேட் ஒரு மாதிரி ஆகிறார். சட்டையை பிடிச்ச பிறகுதான் போலீஸ்னே தெரிய வருதுங்க. அங்க மப்டியில இருந்த பல போலீஸும் மொத்தமா பிடிச்சிட்டாங்க. இந்த கஞ்சாவை யாருகிட்ட இருந்து வாங்குற, சொல்றியா இல்ல வாய தச்சிரவான்னு கோனுசி எடுத்து குத்த போறார். அந்த ஆளு பயந்து போயிட்டு இல்ல யாரு என்னென்னலாம் எனக்கு தெரியாது, கடை வாசல்ல டெலிவரிக்கு வந்து நின்றோம், நான் எடுத்து வைப்பேன் அவ்வளவுதான், சத்தியமா தெரியாதுங்கிறாப்ல. சரி அப்ப பணத்தை எப்படி அவங்க வாங்குறாங்கன்னு கேட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல பண மூட்டையை கொண்டு போய் ஏதோ சரக்கு மாதிரி வச்சிருவாங்களாம். யாரோ வந்து எடுத்துட்டு போவாங்களா, நாங்க சத்தியமா பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு. சரி அடுத்து எப்படா பணத்தை செட்டில் பண்ண போறேன்னு கேட்டா நாளைக்கே பண செட்டில்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல போலீஸ் அவங்களை பிடிக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டாங்க. அதே ரயில்வே ஸ்டேஷன்ல பணம் எங்க இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சுத்தி ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. மப்டியில அங்க இங்கன்னு பல பேர் இருக்காங்க. டிஎஸ்பி டிடிஆர் மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இருக்கிறார். அதே வண்டியில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. தண்ணி பிடிக்கிறதுக்காக நம்ம பையன் இறங்குறான். எல்லா பேரும் ரொம்ப ஆர்வமா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. தண்ணி நிறைச்சு பிடிச்சாச்சு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இறங்குறா. ஹீரோயின் அந்த பக்கம் தண்ணி பிடிக்க போறா. சைகிலேயே டிடிஆரும் இன்னும் சில பேரும் பேசுறத அவ பார்த்துட்டா. பணத்தை அவங்க குறி வச்சிருக்காங்க. பணத்தை யார் எடுக்க போறாங்கிறத பாக்குறதுக்காக தான் இந்த டிராப்புங்கிறத அனுஷ்கா புரிஞ்சுக்கிறா. அவ பேரே ஷீலாவதி படத்துல கஞ்சாவோட பேரை தான் அவளோட பேராவே வச்சிருக்காங்க. சோ ஷீலாவதி புரிஞ்சுக்கிறா. அவ புரிஞ்சுக்கிட்டாப்லயே நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறார். பணத்தை எடுக்க வந்தவர் பணத்தை எடுக்காம அந்த பக்கத்துல நகர்றத
டிடிஆர் பார்த்துட்டு அவனையே ஃபாலோ பண்ணி வரார். அவனை ஒரு கண்ணு வைங்கன்னு சிம்பாலிக்கா காட்டுறாரு. அந்த கேப்ல பயபுள்ள ஒரு டேர்னிங் எடுத்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டான். கூலிங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்துட்டு இருக்கான். அவரோட பார்வை தான் மாமா மேல பற்ற கூடாதுங்கிறதுக்காக டிடிஆர் கிட்ட சந்தேகம் கேட்கிறாப்ல. சந்தேகம் கேட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ற கேப்ல பண மூட்டையை ஒரு கொக்கி போட்டு தூக்கிட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பின்னாடி எல்லா பேரும் விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயினுக்குள்ள ஏறி சரமாரியா ஓடுறான். பிடிக்க வர போலீஸு கூட சண்டை. இவளும் கேப் கிடைக்கும் போது உதவி பண்றா. அப்புறம் ஒரு வண்டியில ஏறி போய் ரெடியா காத்துக்கிட்டு இருக்க மாமா வந்ததும் ஏறிட்டு வண்டியில கிளம்பிடுறாங்க. ஆனா பண மூட்டைக்குள்ள டிராக்கர் ஒண்ணு செட் பண்ணிருக்கானுங்க. அந்த டிராக்கரையும் கண்டுபிடிச்சு எல்லா டிராக்கரையும் எடுத்தாச்சு. தூக்கி போட்டு போயிட்டாங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது டிராக்கர் ரோட்ல கிடக்குது. ரொம்ப புத்திசாலிகளா தெரியுறாங்க. கிலோ கணக்குல மூட்டை. அந்த பண மூட்டையே பாத்தீங்கன்னா 150 கிலோக்கு பண மூட்டை இருந்திருக்குது. அவ்வளவு மூட்டையும் அசால்ட்டா தூக்கிட்டு போறாங்கன்னா தூக்கிட்டு போனவங்க கஞ்சாவை தூக்குற காட்டிகளாக இருக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஆனா அம்மாவோட இறப்புக்கு பின்னாடி இவங்க இவ்வளவு பெரிய கஞ்சா தொழில பண்ணுவாங்கன்னு நம்ம யாரும் எதிர்பார்க்கல. அவ்வளவு ஜோரா படு பயங்கரமா இவங்க தான் வேலை பார்த்திருக்கானுங்க. நிறைய கஞ்சாக்களை எடுத்து தண்ணி கிண்ணின்னு நேரங்காலம்னு எதுவும் பார்க்காம கடுமையா உழைக்கிறாங்க. கோடி கணக்குல பணத்தை சேர்க்கிறாங்க போல தெரியுது. போலீசாலையும் யாரும் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த பக்கம் அந்த பிசினஸ் பண்றவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் நிஜத்துல பண்றது நம்ம ஆட்கள் தான். நம்ம துடுப்பு போலீஸ் கிட்ட இத பண்றது காட்டிங்க அப்படின்னு ஒரு துப்பு கொடுக்குறாப்ல. அந்த ஆள் எப்படியும் போய் நாயுடு பிரதர்ஸ்ட போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். எஸ், அதை தான் செய்யறாங்க. சோ காட்டிங்கல வாட்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. படுபயங்கரமான உழைப்பு. நிறைய கடுமையா உழைக்கிறாங்க. விதவிதமா டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க. இந்த பக்கம் எப்ப கல்யாணம்னு கேட்காத லேடிஸ் இல்ல நம்ம ஷீலாவதிய. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி அவ எடுத்து காப்பே கட்டிட்டா. அதை நம்ம ஹீரோ கவனிக்கிறார். சரி இவ்வளவு இயங்குறாளே, பேசாம கட்டிக்கலாமேன்னு முடிவு பண்ணி எனக்கும் காப்ப கட்டி விடு, அடுத்த திருவிழால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒத்துக்கிறாப்ல. அனுஷ்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா காப்ப கட்டி விடுறா. கல்யாணத்துக்கான ட்ரெஸ் எல்லாம் நான் தான் எடுத்து கொடுப்பேங்கிறாரு துணிக்காரு. காட்டு பக்கம் ட்ரோன்களை விட்டு காட்டிங்க ஏதாவது பண்றாங்களான்னு கண்டுபிடிக்கிறாங்க. எஸ், சந்து பந்து பக்கம் எல்லாம் ட்ரோன்கள் பறக்குது. ரொம்ப ஈஸியா ட்ரோன்களை வச்சு குகைக்குள்ள எல்லாம் புகுந்து ரகசியமா இங்க இவங்க வச்சிருக்கிற லேப், அந்த லேப்ல லிக்விட் ஃபார்முக்கு சீலாவதி கஞ்சாவை எப்படி மாத்துறாங்கன்னு மொத்தத்தையுமே அவங்க பாத்துட்டானுங்க. நம்ம ஹீரோவோட கிராமத்தை சேர்ந்த சில ஆம்பளைங்களும் பொம்பளைகளும் ஒண்ணு சேர்ந்துதான் சீலாவதி கஞ்சாவை இந்த மாதிரி ரெடி பண்றாங்க. பார்த்ததும் ஜும்மார் பாயலா எல்லாரையும் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு தம்பி. பொம்பளைங்களோட பார்க்காம அவங்களுக்கு அடி விழுகுது. கஞ்சாவை மூட்டையா சுமக்கிற உங்களுக்கு இவ்வளவு அறிவா, இவ்வளவு புத்தியான்னு கோவப்படுறாரு. அங்க இருக்கிற கஞ்சா பாட்டில இருந்து உடைச்சு அதை ஒரு துளி எடுத்து அப்படி இழுத்து பாப்பாருங்க. பயங்கர போதையா இருக்குதான். இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தா கல்யாண படையை வாங்கி நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கொடுக்குறார். தாலியையும் கொடுக்குறார். இதைத்தான் நம்ம கல்யாணத்துல உனக்கு கட்ட போறேன் வைக்க போறேன்னு. அதே சமயம் சின்ன பையன் ஓடியாந்து லேப் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் காப்பாத்துறதுக்காக ஓடியாராங்க. அதுக்குள்ள இங்க பல பேர் அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. எப்படா இத லிக்விட் ஃபார்முக்கு மாத்துறீங்கன்னு கேட்கும்போது அங்க ஒரு காட்டி நல்ல கஞ்சாவை அடிக்கிற வெயில காய வைக்கணுமா. அப்புறம் எண்ணெயில மொத்தத்தையும் போட்டு 181 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு நல்லா பாயில் பண்ணணுமா. 181 டிகிரி. அதுல ஏதாவது சூட்டுல வித்தியாசம் வந்தா THC-யோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. எது THC வேல்யூவா? THC-னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு தம்பி கோவப்படுறான். யாரா அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, யாரா அதெல்லாம் நடத்துறதுன்னு கேட்டு அவங்கள கட்டி போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள நம்ம ஆட்கள் இங்க வந்துட்டாங்க. அட பாவிகளா, நீங்க ஏன்டா இங்க வந்தீங்க, நாங்க தான் மாட்டிக்கிட்டோம்னா நீங்களாவது தப்பிச்சிருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. மாட்டிக்கிட்ட காட்டிங்க. ஆனா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படி விட்டு போறவங்க இல்ல. ஏன் நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுப்பா, ரொம்ப தரமான குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பங்கு வேணாலும் கேளுங்க குடுக்குறோம், பிசினஸ் பார்ட்னர் ஆயிடலாம் அப்படின்னு டீல் போறார். காட்டிங்க கூட டீலா, அவ்வளவு கேவலமா ஒண்ணும் நாங்க போயிடலன்னு சொல்லி நம்ம பையில அடிக்கிறான். தட்டி கேட்க வந்த ஷீலாவதியும் பிடிக்கிறான். தான் கட்டிக்க போற பொண்ணு மேலேயே கை வச்சியான்னு ஓங்கி ஒரு அடி. துப்பாக்கி ஒருத்தன் சுட வருவான் பாருங்க, துப்பாக்கியை பிடிங்க அவனுக்கு அடி. காலாகாலத்துக்கு உங்க காலு கீழேயே வேலை பார்த்துட்டு இருக்கணுமா, ஏன் நீங்க பாக்குற வேலையை நாங்க பார்க்க கூடாதா அப்படின்னு கேட்டு கோவப்படுறார். எல்லாரையும் சேர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறார். கண்ணா பின்னான்னு சண்டை, காட்டுத்தனமா அடி, இருக்கிற பானையெல்லாம் உடையுது. ஒருத்தர் ஷீலாவதியும் அடிக்கிறதுக்கு கழுத்தை பிடிக்கிறான். அவ வேற ரகம், பாட்டில் எடுத்து மண்டையிலே போட்டு உடைக்கிறா. இந்த பக்கம் எல்லாரையும் அடிச்சு பொழந்து கட்டிட்டு இருக்காரு மாமா ஹீரோ. ஒரு கட்டத்துல அடிக்க வந்த தம்பியையும் தூக்கி அடிச்சதுல டேபிள் நொறுங்கி போச்சு. அப்புறம் கட்ட ஒத்து விட்டாச்சு. எல்லா காட்டிகளும் ரிலீஸ் ஆயிட்டாங்க. அனுஷ்கா சும்மா சொல்லக்கூடாது, அடிக்க வரவங்கள அசால்ட்டா மூஞ்சிய விலக்கி கெத்து காட்டுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஹீரோ ஒருத்தனை தூக்கி எறியும் போது இவ ஒருத்தனை தூக்கி எறியறா. ஹீரோவுக்கு நகரா சரிக்கு சமமா சண்டை போடுறா. லேடி தானே, அதுவும் சேலை கட்டி இருக்கிறாளே, சண்டை போட முடியாதே அப்படின்லாம் இல்ல, தரமான சண்டை. எல்லாரையும் அடிச்சு போட்டாச்சு. அப்புறம் அந்த தம்பியும் அடிச்சு எண்ணெயில முக்கியாச்சு. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு தம்பி ஓவரா பண்ணுவான் பாருங்க. என் மாமனையே கொன்றியா நீன்னு முடிய பிடிச்சி அப்படியே உள்ள முக்கிட்டா. செத்துட்டானா உயிரோட இருக்கானான்னு தெரியல. கட் பண்ணா இந்த பிசினஸ் பண்றவங்க அந்த ஏரியா பக்கம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்காங்க, அந்த மலை பக்கம். அன்னைக்கு அங்க வந்து தங்கி இருக்கிறாங்க. பிசினஸ் பண்றவ நீந்திக்கிட்டு இருப்பா. மூட்டையில கட்டி கொண்டு வந்து அந்த தம்பியை எங்கே வீசுறாங்க. நாயுடு தம்பிக்கே இந்த நிலைமையான்னு அவங்க அரண்டு போறாங்க. தம்பி உயிரோட தான் இருக்கிறான். மூஞ்சி ஃபுல்லா கறி பூசப்பட்டாப்ல இருக்கிறான். பார்த்துட்டு அண்ணங்காரனுக்கும் அமைச்சருக்கும் மித்த பார்ட்னர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுது. எல்லாரும் வந்துட்டாங்க. பிசினஸ் டீல பண்ணி கொடுங்க, முடிச்சு கொடுங்க, சைலண்டா இந்த வேலையை பண்ணுவோம், கிடைக்கிற
கிடைக்கிற லாபத்தை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றார். காட்டிங்க கூட ஒரு காலம் நாங்க பார்ட்னர்ஸ் ஆக முடியாது, நாய் கூட யாராவது பார்ட்னர் ஆவாங்களான்னு எகத்தலமா பேசுவாங்க. பார்த்து பேசுங்கன்னு அங்க இருக்கிற காட்டிங்க எகிர்றாங்க. சீலாவதி பிசினஸ் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு மறுபடியும் அண்ணங்காரன் டீம் கட்டன் ரைட்டா பேசுது. என் பேரிலேயே சீலாவதி இருக்குது, எங்களையே பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா? இப்படி சொன்னவங்க எவனா இருந்தாலும் சரி எங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா எல்லையில வச்சு தூண்ல கட்டி அம்மனமா நிக்க விட்டுருவோம், பாத்துக்கங்கன்னு பயங்கரமா பேசுறா. சண்டை வேண்டாம், சமாதானமா போயிடலாம், சப்போர்ட் பண்ணுங்கிறாரு நம்ம ஹீரோ. பிசினஸ் பண்றவங்க எல்லாம் அதை பிசினஸா தான் பாக்குறாங்க. எங்களுக்கு நம்பர்ஸும் பணமும் தான் முக்கியம். இவ்வளவு காலத்துல எவ்வளவுப்பா பிசினஸ் பண்ணிருக்கீங்க, டர்ன் ஓவர் எவ்வளவு அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே வந்தவங்க சொல்லிட்டாங்க போல. ஒரே வருஷத்துல முதல் வருஷத்துல 80 லட்சத்துக்கு பிசினஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து 2வது வருஷத்துல 16 கோடிக்கு பிசினஸ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் 140 கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்களா. 140 கோடியா? எல்லாம் அரண்டு போறாங்க, தம்பி உட்பட. அதுவும் அமைச்சரோட சப்போர்ட் இல்லாம, நாயுடு பிரதர்ஸோட சப்போர்ட் இல்லாம, கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாம, போலீஸோட சப்போர்ட் இல்லாமயே 140 கோடிக்கு பிசினஸ் பண்ணிருக்காங்க. இதுல எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இவங்களோட பிசினஸ் பண்ணலாமான்னு அமைச்சர் கேட்க, பண்ணலான்னு முந்திக்கிட்டு தம்பி சொல்றாங்க. இவ்வளவு கட்ஸ் இருக்கு, இவ்வளவு அறிவு இருக்குது, பேசாம பிசினஸ் பார்ட்னர் ஆயிடலாம், சண்டை வேணாம், சமாதானமா போயிடலாங்கிறான் தம்பி. ஆனா மூஞ்சில இருக்கிற கரியை பார்த்துட்டு அண்ணன் ஸ்மெல் பண்ணி பாக்குறான், என்ன மாதிரி தெரியுது. அப்புறம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு கஞ்சா பேரை எதுக்குப்பா அந்த பொம்பளைக்கு வச்சீங்கன்னு ஒருத்தன் கேட்பாங்க. ஷீலாவதி, அதான் நம்ம ஹீரோயின், பிறக்க போற அந்த தருணத்தை காட்டுறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா அந்த தூண்ல, அந்த ஊர்ல யாராவது பிரசவம் பார்க்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாதுங்க, அந்த தூண்ல கொண்டு போய் கர்ப்பவதியை கட்டி போட்டுருவாங்க. அங்க கஷ்டப்பட்டு சுகப்பிரசவத்துல தான் குழந்தை பிறக்கணும். ஆனா சில சமயம் குழந்தை பிறக்காத ஒரு சூழல் ஏற்பட்டா மருந்தாவும் அதே கஞ்சாவை தான் கொடுப்பாங்க. கஞ்சா புகை போட்டு தாயோட வலிய ஓரளவு குறைப்பாங்க. ஆனா நம்ம ஷீலாவதி பிறக்கும்போது தாய் செத்து போச்சு. கஞ்சா புகைய உள்ள எடுத்துக்கிட்டு ஷீலாவதி அப்பதான் பிறந்தா. அந்த தூண்ல தான் பிறந்தா. அம்மா இறந்து போனதுனால தாய் மாமனான நம்ம ஹீரோ தான் ஷீலாவதி அப்ப இருந்து வளர்த்துட்டு வரானா. அவங்களோட பார்ட்னரானா நம்மள மீறி போயிட்டா அப்படின்னு அண்ணனுக்கு பயம். ஏன்னா இவங்களோட நெட்வொர்க்கையை பயன்படுத்தி, இவங்களோட கான்டாக்ட்ஸையை பயன்படுத்தி, இவங்க போற ரூட்டையை பயன்படுத்தி பிசினஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி பண்றாங்க ஏது பண்றாங்கிறத பார்க்கணும், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கன்ட்டாரு அண்ணா. லேப பாக்குறதுக்காக அண்ணனே வராப்ல. அந்த பிசினஸ் லேடி வராங்க. எப்படி இவங்க உருவாக்குறாங்க, எப்படி எல்லாம் கடத்துறாங்கன்னு எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாரு. சரி பார்ட்னர் இல்லன்ட்டாரு அண்ணன். டெமோ பீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நல்ல கிர்னு ஏறுது போல. உலகம் முழுக்க உன் ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணணும். இப்போ நீங்க உருவாக்குற இந்த லேபோட சைஸ் எல்லாம் பத்தாது, பெரிய ஃபேக்டரியா போட்டு இன்னும் பிரம்மாண்டமா மேனுஃபேக்சரிங் பண்ணணும்ங்கறாப்ல. உதவிக்கு எங்க ஆளை எடுத்துக்கங்க, கோட்டி உதவி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது, கோட்டியோட உதவி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு எவ்வளவு லிட்டர் வேணும்னு கேளுங்க, எவ்வளவு டன் வேணும்னு கேளுங்க, நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம், ப்ராடக்ட்டை நாங்க பார்த்துப்போம், சப்ளையை நீங்க பாத்துக்கங்க அப்படிங்கறாப்ல. சாரி சப்ளை இவர் பண்ணிப்பாரு, டிரான்ஸ்போர்ட்டை நாயுடு பிரதர்ஸ் பாத்துக்கணும்ங்கறாப்ல. சரி ஓகே, மொத டெலிவரியா ஒரு 10,000 லிட்டர் கொடு, அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாங்கிறாரு அண்ணன். ஓகேன்றுச்சு அந்த பிசினஸ் லேடி. அப்புறம் உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்லி தங்கத்துல ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. சந்தோஷமா அவங்களும் வாங்கியாச்சுங்க. ஊரே ஒண்ணு கூடி சிறப்பா திருவிழா நடத்தி மொத்தமா தான் அங்க கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த தடவையும் ஒரு 16 ஜோடிக்கு கல்யாணம். அங்க அதுல ஒரு ஜோடியா நம்ம ஜோடி இருக்குது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சிறப்பா நம்ம துணிக்கடைக்காரர் தான் டிஜே மாதிரி அங்க இருக்கிறார். கல்யாணத்தை நடத்த இருக்கிற அந்த சமயம், எல்லாம் கூடி வர்ற அந்த சமயம் அங்கங்க பாம்பு அடிக்குது. இரடான்னு பார்த்தா நாயுடு பிரதர்ஸ் இவங்கள போட்டு தள்ளுறதுக்கு அடியாக்களோட வராங்க. கத்தி எடுத்து முதுகுல குத்துறாங்க. பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம வெட்டுறாங்க. அனுஷ்காவும் முடிஞ்சளவு சண்டை போடுறா. இந்த பக்கம் மாமனும் முடிஞ்சளவு சண்டை போடுறான். அவங்க அடிச்சு இறக்குறதெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்குது. ஈவி இறக்கம் இல்லாம கொள்றாங்க. தட்டி கேட்க போன அனுஷ்காவோட தலையில ஓங்கி அடிச்சதுல அனுஷ்கா மயங்கி விழுந்துட்டா. அடுத்து தம்பிகாரன் கொலவெறியோட வராங்க. ஒத்தால நம்ம ஹீரோ எத்தனை பேரை தான் சமாளிக்க முடியும்? கூட வேலை பார்த்த காட்டிகள் எல்லாத்தையுமே கொண்டு போட்டானுங்க. அனுஷ்காவில வேற எந்திரிக்க முடியல. கார்ல வந்து அந்த ராட்சசன் அனுஷ்காவை வண்டியில அள்ளி போட்டு, நீ பிரசவத்தப்ப எப்படி பிறந்தையோ அதே மாதிரி அதே தூண்ல உன்னை கட்டி வைக்கிற வாடின்னு அள்ளி போட்டு போறான். தலையில பின்னந்தலையில அடி வாங்கினதுனால அரகுர மயக்கத்திலேயே கிடக்குறா. மாமா உதவி பண்ணுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. அருவா எடுத்துட்டு நம்மால விரட்டிக்கிட்டு வராங்க. ஊரோட எல்லையை தாண்டியாச்சு. குறுக்கால போய் பிடிக்கலாமேன்னு இவனும் குறுக்கால எல்லாம் போறான். ஜோரா மழை வேற பெய்யுது. ஒரு வழியா எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்துல முன்னாடி வந்து நிக்கிறான். இதுதான் அந்த தூண் இருக்கிற ஏரியா. இந்த ஏரியாக்கு தான் இவங்களை கூட்டிட்டு வரணும்னு இவங்களோட ஆசை வேற. ஓடி போய் அடிக்கலான்னு பார்த்தா இன்னொரு வண்டி வந்து ஏத்தி தள்ளிடுச்சு. செம்ம அடி இவனுக்கு. ஏத்துனது யாரு? அண்ணங்காரன். கூடவே அடியாட்கள் எல்லா பேரும் வந்துட்டாங்க. ஒரு தாடிக்காரனும் வந்திருப்பான், வெள்ளதாடி. அனுஷ்காவை தூக்கி வெளியில வீசி எறிகிறாங்க. அவளை போய் பார்க்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. 5-6 பேர் சேர்ந்து இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. எங்களோட பார்ட்னரா? கூலிகளுக்கு இவ்வளவு ஆசையா? கூலிகளுக்கு தங்கமானு சொல்லி கழுத்துல கடந்த அந்த கிஃப்ட, அந்த தங்கத்தை பிடிங்கிறாங்க. சரி இன்னைக்கு உனக்கு பிரசவம் பார்க்க போறோம் வாடின்னு சேலைய உருகுறாங்க. அவ அவமானத்துல ஒரு மாதிரி ஆயிட்டா. தலைமுடிய பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறான். ஹீரோ பார்த்து அப்படியே பொங்கி பிடிச்சிட்டு இருந்த எல்லா பேரையும் அடிச்சு தூக்கி வீசி எரிஞ்சிட்டு நெருங்கி போலான்னு பார்த்தா கையில வெட்டு. அருவா கிடைக்கும் எடுத்து அவனும் பதிலுக்கு வெட்டி சாக்க ஆரம்பிச்சிட்டான். தூண்ல கொண்டு போய் இவளை கட்டி போட்டாங்க. அவளோட சேலைய வச்சு தூண்ல கட்டி போட்டாங்க. உதவி பண்றது ஒரு காட்டி தான், அவன் ஒரு தாடிக்காரன். இல்லன்னு தடுக்கிறதுக்காக வேகமா அருவா எடுத்துட்டு ஓடியாந்து தம்பியை வெட்ட வருவான் பாருங்க. பின்னாடி இருந்து யாரோ சுட்டாங்க. சுட்டது அண்ணன் தான்.
துப்பாக்கியார வச்சிருக்காங்க, சுட்டாங்க. அடுத்து 2வது சுடு, அவ்வளவுதாங்க. முன்னேற முடியாம அப்படியே உட்கார்ந்தார். உன் சீலாவதிய சதைக்க போறத பாடுறா அப்படின்னு அவர் சாகுற அந்த கடைசி நொடியில சீலாவதிய பிறந்த மேனியாக்கி எங்க கிட்ட வச்சுக்கிட்ட உன் மாமனுக்கு மரணம், உனக்கு மானம்னு சொல்லி அப்படியே விட்டு போயிட்டானுங்க. இதெல்லாம் ஒரு குத்து ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தா போலீஸ் அங்கங்க நிறைய மணி லாண்டரி நடந்திருக்குது. இந்த இவ்வளவு கோடி கணக்குல பிசினஸ் பண்றதா இருந்தா எங்கயாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும்ல, அதெல்லாம் எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா இவங்களோட அந்த கிளினிக் லேப், அந்த லேபோட கரண்ட் அக்கவுண்ட்ல தான் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்குது போல. அதனால லேப் ஓனரா இருக்கிற நண்பரை பிடிச்சிட்டாங்க. நண்பர்கிட்ட விசாரிக்கிறார், ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு. அவனும் இதெல்லாம் பண்றது உங்க சிஸ்டம் பண்ண வேண்டிய வேலையை அவன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா, கார்த்திகளோட கிராமத்துல இது வரைக்கும் ஒரு ஸ்கூல் கிடையாது. அங்க ஒரு ஸ்கூலை கவர்மெண்ட் கிட்ட கட்டி கொடுக்க சொன்னா அவங்க கட்டி கொடுப்பாங்களா? கவர்மெண்டே ஏதாவது ஒரு பணத்தை பட்ஜெட்டா ஒதுக்குனா அதுல எவ்வளவு பணம் அடிக்கலாம்னு யோசிக்கிறவங்க தான். அவங்க ஸ்கூலை கட்டி கொடுக்கறதுக்கு ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கல. ஸ்கூல் கட்டுற செலவுக்கெல்லாம் நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம், ஸ்கூல் செலவை நாங்களே உங்களுக்கு பணமா கொடுக்குறோம். அதாவது நம்ம ஹீரோ கஞ்சா கடத்தி அந்த பணத்தை வச்சு ஸ்கூல் கட்டுறதுக்கு பணம் கொடுத்திருக்கான். ஆனா இப்படி ஸ்கூல் கட்டுறதுக்கு ஸ்கூலை கட்ட வேண்டிய கவர்மெண்ட்டுக்குமே லஞ்சம் கொடுத்திருக்கான். இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய கவர்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுத்து அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்ய வச்சிருக்காரு நம்ம ஹீரோ. ஸ்கூலை கட்டுறதுக்கு 60 லட்சம் செலவு. ஆனா அதுக்காக பியூன்ல இருந்து மேலட வரைக்கும் அவன் கொடுத்த லஞ்சம் மட்டும் 12 கோடியாம். பிளாஷ்பேக்ல அதெல்லாம் நமக்கு காட்டுவாங்க. அப்புறம் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்னு சொல்லுவோம்ல, ஆரோக்கிய மையம், இவங்களோட ஏரியால 2 இடத்துல இதை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களா. அப்படி அந்த ஆரோக்கிய மையங்களை சின்ன கிளினிக்னு வச்சுக்கோங்களேன், அதை கட்டுறதுக்கு 1,12 லட்சம் செலவு. ஆனா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த லஞ்ச பணம் மட்டும் அதுக்காக 23 கோடி ரூபாய் லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. சோ கஞ்சா பணத்தை கடத்தி சம்பாதிச்ச பணம் எங்கன்னு அதை கண்டுபிடிக்க வந்திருக்கிற போலீஸுகளே, போங்க அந்த பணம் எல்லாம் மறுபடியும் உங்க கவர்மெண்ட் சிஸ்டத்துல தான் போய் சேர்ந்திருக்குது அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஷாக். ஒரு கால் இவங்க அந்த பணத்தை வச்சு சொத்து வாங்கி இருந்தா சொத்தை முடக்கி இருக்கலாம், இல்ல அந்த பணத்தை வச்சு எங்கேயாவது பதுக்கி வச்சிருந்தாங்கன்னா பணத்தை பிடிங்கிடலாம், நகையா வச்சிருந்தா நகையை பிடிங்கிடலாம். சிஸ்டத்துக்குள்ளேயே திரும்பி போட்டதுனால சிஸ்டத்துக்கிட்ட இந்த கவர்மெண்டால திரும்ப வாங்க முடியுமா? வாங்க முடியாது. செமல்ல, செம பிளான் பண்ணிருக்காங்க பசங்க. இவர் அரெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா ஏற்கனவே பெயில் வாங்கி வச்சிருக்கார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தம்பி விவரம் பெயில் வாங்கி வச்சிருக்காப்ல போல. சரி, அப்ப அரெஸ்ட் பண்ணல, விசாரிக்க மட்டும் செய்யறோம்னு விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருக்காங்க நண்பரை. இந்த பக்கம் இறந்து போன மாமனுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் முடிஞ்சு சமாதி ஆயிட்டார் போல. அந்த சமாதிக்கு விளக்கேத்தி கும்பிட்டு இருக்கா இவ பாவம். இந்த முடிவுக்கு அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்றதுக்கு பிளாஷ்பேக்கு போறாங்க. தெரிஞ்சவ பிரெக்னண்டா இருக்கிறா, கை குழந்தை இருக்குது. புருஷங்காரன் காட்டி வேலைக்கு போனவன் மலையில தவறி விழுந்து இறந்து போயிட்டாங்களா. செத்து போயிட்டாங்கன்னு மேனேஜர் வந்து சொல்றார். இறந்து போனவங்க குடும்பத்துக்கு 2 லட்சம் கொடுக்கப்படுங்கிறாப்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்ப இதே மாதிரி காட்டி வேலைக்கு போனவர் தவறி விழுந்து செத்தார். இப்போ புருஷன் அடுத்து இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு அவங்க வீட்டுல இருக்கிற பையனை தான் காட்டி வேலைக்கு அனுப்பணும் போல. இதையெல்லாம் தட்டி கேட்கும்போது பாதிக்கப்பட்ட அவளே சும்மா இருக்கிறா, உங்களுக்கு என்னன்னு மேனேஜர் சத்தம் போட்டிருப்பார். அவ்வளவு அக்கறையா இருந்தா பட்டணத்துல போய் செட்டில் ஆகணும்னு பாக்குறீங்கல்ல, லேப நடத்துறீங்கல்ல, அங்க கொண்டு போய் இவளை வச்சுக்கங்கன்ட்டு போறாரு மேனேஜர். அதே சமயம் இந்த அம்மா மயங்கி விழுகுது. என்னடான்னு பார்த்தா ஏற்கனவே விஷத்தை சாப்பிட்டுருச்சு போல. அவளும் செத்து போயிட்டா. அவளுக்கும் விளக்கேத்தி மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஷீலாவதி. டெட் பாடி கூட கிடைக்கலையா இந்த தடவை விழுந்த இடத்துல. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து நொந்து போயிட்டார். இறந்து போனவங்களோட பாடி கூட இன்னும் கிடைக்கல. அதுக்குள்ள அடுத்த சவாரிக்கு ஆட்களை ஏத்துறதுக்கு மேனேஜர் அங்க வந்து நின்னுக்கிறான் போல. இப்படியே போச்சுன்னா நம்ம தலைமுறையே இல்லாம போயிடும், செத்து போயிடுவாங்க. இதெல்லாம் மாறணும், மாத்தணும், ஏதாவது பண்ணணும்னு அவங்க 2 பேரும் அப்பதான் முடிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் நினைச்சு பாக்குறா. தான் மாமன் கட்ட இருந்த அந்த தாலி அது அவ கையில இருக்குது. ஆனா தாலி கட்டுறதுக்குள்ள மாமனை கொன்னுட்டாங்க. ஆனா அந்த தாலியை அவளே அவளுக்கு கட்டிக்கிட்டு தம் மாமனை நினைச்சு கையில டாட்டு போட்டுக்கிறா. தாலியை ஏத்துனதும் இந்த டாட்டு போட்டுனதும் எதுக்காக? தம் மாமனை கொன்னவங்கள பழி வாங்குறதுக்காக. பழி வாங்குற மோடுக்கு போயிட்டா. அன்னைக்கு மட்டும் அவளோட பின்னந்தலையில அடிபடலைன்னா அவளும் களத்துல இறங்கி சண்டை போட்டு இருந்திருப்பா. இப்போ இவங்க லேப ஃபுல்லா கைப்பற்றி இன்னும் பெரிய லெவல்ல பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. டின்னா நிறைய மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இப்படி மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு சின்ன குழந்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. பிளாஷ்பேக்ல பார்த்தா இங்க நிறைய கிறுக்கல் இருக்கும் சவத்துல. என்ன அந்த கிறுக்கல்னு பார்த்தா, இது நீ இது நான், நமக்கு 2 பிள்ளைங்கன்னு பேசியிருப்பான். 2 பிள்ளைகளா? நான் பஸ் கண்டக்டர், பஸ்ல 50 சீட் இருக்குது, 50 பிள்ளைங்க வேணும்லாம் கேட்டிருப்பா. அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கடும் கோவம் ஆயிட்டா. அந்த கோவத்தோடயே அங்க கஞ்சா ரெடி பண்றதுக்கு இந்த பிளிகிறதுக்கு ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க, நல்லா கூர்மையா இருக்கும் போல. அதை அப்படியே உடச்சி எடுத்தவ நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சில பேர். அவங்க நெஞ்சில இறக்குறா. சிரிச்சவங்க எல்லாம் ஒரு செகண்ட் ஆடி போறாங்க, ஆடி மிரண்டு போறாங்க, மிரண்டு. அதையே வச்சு ஒரு 4-5 பேரை சதக்கு சதக்குன்னு குத்துறா. ருத்ர தாண்டவ ஆடுறா. ஒருத்தவன் ஏணில எஸ்கேப் ஆக பாப்பான், அவனை கீழே தள்ளி விட்டு மூஞ்சில குத்துன்னு குத்துறா. அடுத்து ஒருத்தவன் கண்ணுல இறக்கிட்டா. மீதி ஆட்கள் பயந்து ஓடிட்டாங்க. அங்க அவங்க பாம் வச்சிருப்பாங்க போல. அந்த பாம்பு கீழே விழுந்துருச்சு. மொத்தத்துக்கு நெருப்பு வச்சுட்டு கிளம்பிட்டா.
பூம்னு வெடிச்சு செதற மொத்த லேபும் காலி ஆயிடுச்சு. கண்ணுல குத்து வாங்கினவன் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். காலி ஆயிட்டா கொன்னு குவிக்கிறா, பழி வாங்காம விட மாட்டான்னு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு அவரு. பழிக்கு பழி வாங்கணும், அவளை கொல்லணும்னு தம்பி சொல்லும் போது அண்ணன் வேண்டாங்கிறார். ஏற்கனவே அந்த மாமனை கொன்னதுக்கே ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. இப்ப இவளையும் கொன்னுட்டோம், அதுவும் லேடி சென்டிமெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வேலை செய்ய மாட்டோம் அது இதுன்னு கிளம்பிடுவாங்க. தேவையில்லாம காட்டிகளை பிரச்சனை பண்றாப்ல ஆயிடுது. நிறைய நாம கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், பல கோடி பிசினஸ் அடக்கிதான் வாசிக்கணும், கொஞ்சம் பொறுமையா போவோங்கிறாப்ல. போலீஸை வச்சு டீல் பண்ணோம்னா கரெக்டா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு போலீஸ் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அந்த பொறுக்கி போலீஸ் என்ன பண்ணுது, மாமனோட நம்ம ஹீரோவோட சவத்தை போய் அடிச்சு நொறுக்குறான், உடைக்கிறான். கூடவே உதவிக்கு நம்ம மேனேஜர் வேற. எதுக்கு இதை பண்றான்னா, இதை பண்ணோம்னா ஷீலாவதிக்கு கோவம் வரும். ஷீலாவதி என்ன போடுறதுக்கு வருவா, வரணும் வரட்டும். அப்படி வந்தானா அவளோட தலைய மட்டும் அப்படியே துண்டா எடுத்து இந்த ஊரோட சோளக்காட்டு பொம்மை மாதிரி ஒரு பொம்மை இருக்கும் போல, அந்த பொம்மையோட தலையில வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. சொன்னதோட நிக்காம அடக்கம் பண்ண இடத்தை நாசம் பண்றான். அடுத்து அவளை தேடுறோம் சொல்லிட்டு ஒரு பஸ்ல போய் ஏகப்பட்ட ரகலை நடக்குது. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போய் சீண்டல் பண்ணிட்டு இருக்கிற பார்த்தா ஷீலாவதி அப்படியே சைலண்டா மேல ஏறா. அவதான் வர்றாங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. முன்னாடியே உட்கார்ந்து இருக்கிறா. என் மாமனோட சவத்தை நீ தொட்டிருக்க கூடாதுங்கிறவா. போலீஸ்காரங்க பிடிக்க வருவாங்க பாருங்க, எல்லா பேரையும் அடிச்சு துவம்சம் பண்றா, அடிச்சு ரணகலப்படுத்துறா. ஊர்க்காரங்க எல்லாம் இறங்கி ஓடுறாங்க. அருவா எடுத்துட்டு வெட்ட வரும்போது ஒருத்தன் பிடிப்பான் பாருங்க, அவனுக்கு அடி. அடுத்து இவர்கிட்ட வரும்போது இவர் அடிச்சு முட்டை வைக்கிறார். அப்புறம் பின்னாடி இருந்த துப்பாக்கியை எடுப்பார் பாருங்க, அருவா வச்சு வீட்டினதுல துப்பாக்கியை பிடிச்சிட்டு இருந்த கட்ட விரல் பிஞ்சு போச்சு. ஐயோ அப்படின்னு கதறுவார். பிடிச்சு தள்ளுவார் பாருங்க, அருவா வச்சு அண்டம் கொடுத்து ஸ்டாண்டா நின்னுக்கிறா. அப்புறம் அந்த ஆளோட முடிய பிடிச்சு பின்னாடி திரும்பினவ கழுத்துல வச்சு கரகர கரகர கரகரன்னு அறுத்து போட்டுறா. மேட்டரை கேள்விப்பட்டு அங்க நாயுடு பிரதர்ஸ் ஆடி போறாங்க. மேட்டரை கேள்விப்பட்டு நம்ம டிஎஸ்பி அந்த பக்கம் ஆடி போறார். இனியா நடக்குதுன்னு பார்த்தா அந்த போலீஸ் சொன்னதை இவ செஞ்சிட்டா. தலையை வெட்டி அதே பொம்மைக்கு தலையா செட் பண்ணி விட்டா. காட்டு தீ மாதிரி இந்த நியூஸ் பரவுது. ஒரு போலீஸோட தலைய, அதுவும் ஊர் பார்க்க ஒரு கவர்மெண்ட் போலீஸ்ல ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸுக்குள்ள நடந்திருக்குதுன்னா நியூஸ்ல காட்டு தீயா பரவுது. மீடியா முழுக்க பரவுது, ஊர்க்காரங்களுக்கு மத்தியில பரவுது, விவாதத்துல பரவுது, காட்டி வேலை பாக்குறவங்களுக்கு மத்தியில பரவுது, அரசியல்ல பரவுது, பிசினஸ்ல பரவுது. சைலண்டா பண்ண வேண்டிய தொழிலை நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க தேவையில்லாம இப்ப மீடியா வெளிச்சம் ஃபுல்லா இந்த பக்கம் வர்றாப்ல பண்ணிட்டீங்க. நாங்க பிசினஸ் பண்றவங்க, எங்களுக்கு நம்பர்ஸ் தான் முக்கியம், அதனால பேசாம சமாதானமா போறது நல்லது, அவளோட டீல போடுவோம். ஏன்னா இப்போ காட்டிங்க எல்லாம் அவளோட பக்கம் சாஞ்சிருக்காங்க. அவ கேட்டுக்கிட்டான்னா இன்னும் பல மடங்கு காட்டிங்க வேலை பார்ப்பாங்க, பிரச்சனையும் இருக்காது, சைலண்டாவும் போயிடும். அவளை ஒரு பார்ட்னர் ஆக்கிறது நல்லது. பார்ட்னர் ஆகணும்னு சொல்லி தானே அவங்க லாஸ்ட் டைம் நம்ம கூட மீட்டிங் வந்தாங்க. அப்ப நாம ஏமாத்திட்டோம். பதிலுக்கு இந்த தடவை பார்ட்னர் ஆக்கிடலாம், பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிசினஸ் கொடுக்கிற பிசினஸ் மேன்கள் இந்த மாதிரி சொன்னதுனால வேற வழி இல்ல, சரி பேசலாம். ஆனா அவளை எப்படி பிடிப்பீங்க, எப்படி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு அண்ணன் கேட்க, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு அந்த பிசினஸ் லேடி. யாருக்கோ கால் பண்ணி சொல்லி இருக்குது. யாருக்கு, நம்ம டிஎஸ்பிக்கு தான். டிஎஸ்பி ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ள புகுந்து விசேஷத்துக்கு அவங்க செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் அவர் சாப்பிடுறது மட்டும் இல்லாம ஷீலாவதிக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்க, ஏதோ ஒரு மீட்டிங்கை கேட்டிருக்காங்க, பேச்சுவார்த்தை தான், அவ உசுருக்கு எந்த ஆபத்து வராது, நான் கேரண்டி, மெசேஜை பாஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுது அந்த கல்யாண ஜோடி, ஃப்ரெண்டு ஜோடி. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத அவர் கவனிக்கல. எங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது புடனைக்கு பின்னாடி தான் மயிலாட இருக்கிறார் அப்படிங்கறத சொல்றதுக்கு அங்க ஆள் இல்ல. பாக்குற நமக்கு தான் தெரியுது. சாப்பிட்டதோட மட்டும் இல்லாம ஃப்ரெண்டோட பொண்டாட்டியோட முந்தானில எச்சிக்கையை கழுவிட்டு போறார். கொஞ்சம் ஓவர் திமிரத்தான் காட்டுறாப்ல. உள்ள இருந்து அவங்க வெளியில வராங்க. அந்த மீட்டிங்கை அட்டெண்ட் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல தெரியுது. அதே சமயம் அந்த பக்கம் காட்டு பக்கம் வண்டி ரிப்பேர் ஆகி நிக்க துணிக்கடைக்காரரும் அசிஸ்டன்ட்டும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. வண்டியை வர ஆல்மோஸ்ட் சரி பண்ணிட்டார் போல. பார்த்தா ஷீலாவதி அந்த பக்கம் போறாப்ல தெரியுதுங்க. ஷீலான்னு ரெண்டு பேரும் கத்துறாங்க. பட் அவ கவனிக்கல. எங்க போறா அப்படின்னு பார்த்தா அந்த பிசினஸ் நடத்துறவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கதான் வந்திருக்கிறா போல தெரியுது. டிஎஸ்பி அங்கதான் இருக்கிறார். அந்த பிசினஸ் லேடி இவள வரவேற்கிறா. வந்தவர் இந்த பொண்ணை தொட்டு தொட்டு பேசுறதும் ஏதோ பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது, என்ன பண்றீங்க நீங்க, நான் சொல்லி அவன் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது முதுகுல ஒளிய வச்சிருந்த துப்பாக்கி அவர் எடுத்துறார். என்னம்மா பிசினஸ் டீல் பேசதாமா கூப்பிட்டோம், துப்பாக்கி எடுத்துட்டு வந்திருக்கிறேங்கிறாங்க பிசினஸ் லேடி. துப்பாக்கிக்கு இங்க அவசியம் இருக்காது, உங்க உசுருக்கு நான் கேரண்டிங்கிறாரு டிஎஸ்பி. சரி எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு அடுத்து விசாரிக்க பின்னாடியே அண்ணங்காரன் வரான். அவனை பார்த்ததும் இவளுக்கு பயங்கர கொலை வெறி வரும், பயமும் கூட இருக்கும். ஆனா இங்க யாருக்கும் எதுவும் நடக்க போறது இல்ல, பிசினஸ் டீல் பேசுறதுக்காக தான் கூப்பிட்டு இருக்கிறோம், கொலை பண்றதுக்காக இல்லங்கிறாங்க அந்த பிசினஸ் லேடியும் டிஎஸ்பியும். நம்ம அமைச்சர் கூட அங்கதான் வந்திருக்காரு. வாமா வந்து உட்காருமான்னு கையை பிடிச்சிருக்கிறார். போயான்னு சொல்லிவிட்டு கையை ஒத்துறிட்டு அவங்க தான் வந்து உட்கார்றாங்க. அப்புறம் இந்த மாதிரி கஞ்சா பிசினஸ் எல்லாம் ரொம்ப சைலண்டா ரகசியமா நடக்க வேண்டிய விஷயம். நீ பண்ற கூத்துல மீடியா ஃபுல்லா இது பரவிக்கிட்டு இருக்குது, காட்டிங்க வேற உன்னோட பேச்சை தான் கேட்கறாங்க. அதனால பேசாம ஒரு அமைதி உடன்படிக்கையே பண்ணிப்போம். ஏற்கனவே நீங்க என்ன கேட்டீங்க, பார்ட்னர் ஆகணும், பங்கு வேணும் தானே கேட்டீங்க. அந்த பார்ட்னர் ஆறதையும் பங்கு கொடுக்கறதையும் நாங்க ஒத்துக்கிறாங்க, கொஞ்சம் மனசு வையுமான்னு கேட்கிறாரு அமைச்சர்.
அதுக்கு பதிலா தப்பு பண்ணதுக்கு அண்ணங்காரன் சாரி கேட்பாரு வேற அமைச்சர் சொல்ல, எஸ் அண்ணங்காரன் சாரி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஸ்கூலு, நிறைய ஹாஸ்பிட்டல், காலேஜ் எல்லாமே மலைவாழ் மக்களுக்காக கட்டி கொடுப்போம்னு வேற அந்த பிசினஸ் லேடி சொல்றா. ஆமாம்மா, அத வேற என் நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சுமா. கஞ்சா வித்த பணத்தை எங்களுக்கே லஞ்சமா கொடுத்து எங்க கையாலேயே திறப்பு விழா வேற நடத்தி வச்சிருந்தான் உன் மாமன். அவ்வளவு தேசபக்தி உங்களுக்கு, அதையெல்லாம் நான் மதிக்கிறேன் வைக்கிறேன்னு பேசிட்டு இருக்கிறேன். அப்புறம் அண்ணங்கார வேற நான் உன்னை ரொம்பவே குறைவா இட போட்டுட்டேன். இப்போ உன்னோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. கிடைக்கிற பங்குல பாதிக்கு பாதி கொடுக்கறது கூட நாங்க தயார். அந்த பணத்தை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா ஒரே ஒண்ணு மட்டும் தான் உறுத்துது. அவன் கட்டாத அந்த தாலியை கழுத்துல போட்டுக்கிட்டு இன்னும் சுத்தி திரியறல, அதுதான் பிடிக்கல. பழசுலயே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற, கடந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற, அதுதான் பிடிக்கல. அந்த தாலியை வீசி எறி. கட்டின உனக்கு மனசு வரலன்னா நான் வேணா அத்தறி எட்டுமான்னு சொல்லி தாலியை பிடிக்க போவான் பாருங்க. டப்புன்னு செவத்தோட சேர்த்து அங்க இருந்த பீர் பாட்டில உடைச்சு கழுத்துல சரட்டுன்னு ஒரு சொருகு. அவ்வளவுதான், செத்தே போயிட்டார். யாருமே இதை எதிர்பார்க்கல. உடனே பாடி கார்டுங்க துப்பாக்கி எடுத்து சுட போகும்போது குறுக்கால இவனை நிமித்தினதும் எல்லா பேரும் அவனை தான் சொல்றாங்க. டிஎஸ்பி சத்தம் கேட்டு எட்டி பார்த்தா இங்க இவன் குணமா கிடக்குறான். என்ன காரியம் பண்ணிட்டு நீன்னு பிசினஸ் லேடி பதறி போயிட்டா. அவங்க கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடிங்கி அங்க வந்துகிட்டு இருக்கிற அந்த அடியாட்களை எல்லாம் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா. முடிஞ்ச அளவு பயங்கரவா சுட்டு தள்ளிட்டு ஒரு ஹீரோ எப்படி சண்டை போடுவாரா கிட்டத்தட்ட அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா. அடிச்சு கண்ணாடி எல்லாம் நொறுக்கி தள்ளுறா. துப்பாக்கி எடுத்து கண்ணா அப்படின்னு சுடுறா. எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு ஒரு வழியா தப்பிச்சு போலான்னு பார்த்தா கரெக்டா வயித்துல குண்டடி பட்டுருதுங்க. அதையும் தாண்டி அங்க இருந்த ஒரு ஜீப்ல ஏறி அவ அங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றா. பின்னாடி இந்த அடியாட்கள் 2 பேர் வேற விரட்டிக்கிட்டே வரானுங்க. பிசினஸ் லேடி என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா, கதறிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வண்டியை ஓட்டிட்டு வரும்போது ஒரு கல்லு மேல ஏறி வண்டி அப்படியே தரம் புரண்டுச்சுங்க. உள்ள இருந்து வெளியில துப்பாக்கியோட வந்து இவங்க சுட பார்த்தா துப்பாக்கியை பிடிங்கிட்டாங்க. இவங்க சுட போறாங்க. அதே சமயம் 2 பேரும் அவங்கள சுட்டு கொன்னுட்டாங்க. யார் அதுன்னு பார்த்தா நம்ம துணிக்கடைக்காரர் தான். எம்மா ஷீலா அப்படின்னு பக்கத்துல வந்து நிக்கிறார். கட் பண்ணா மலைவாழ் மக்கள் கிட்ட உதவிக்காக இவளோட பாடியை கொண்டு போய் இருக்கிறார். அவளுக்கு கஞ்சா கொடுத்து வயிற்றுக்குள்ள சொருகி இருந்த அந்த தோட்டாவை எப்படியோ உருகி எடுத்துட்டாங்க. ஆனா திரும்ப எப்ப முழிப்பாங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வலிச்சோன்ட்டாங்க. இவளுக்கோ ஒரு கனவு உலகத்துல வாழ்றாப்லயே இருக்குது. தம் மாமன் கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அங்க வச்சு மாமனே கேக்குறான், நான் செத்துட்டேன், எனக்கு பழி வாங்குறேங்கிற பேர்ல ஏன் பல பேரை கொண்டு குச்சிக்கிட்டு இருக்கிற? ஏன் இந்த ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கிற? நம் கனவுகளை மறந்துட்ட. பழிக்கு பழிங்கிறதுக்கு பின்னாடி இருந்த நம் கனவுகளை, நம் லட்சியத்தை எல்லாம் மறந்துட்ட. வேண்டாம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம தலைமுறையிலேயே கஞ்சா இல்லாத ஒரு தலைமுறையை பார்க்கணும்னு தான் நம்ம ஆசைப்பட்டோம். அதுக்கு நீ ஏன் போராடக்கூடாது? நம்ம லட்சியம் அதுதான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாப்ல. இதெல்லாம் கனவுல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அங்க இருந்து இவளை வண்டியில நம்ம துணிக்கடைக்காரர் தான் கூட்டு போயிட்டு அங்கிட்டு வந்துட்டு இருக்கிறார். வெளியில பார்த்தா இவளை கொலை பண்றதுக்காக நிறைய பேரு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தடயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி வேற வந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ் இருக்குமே பயந்துகிட்டு பாலத்தை எல்லாம் ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு தனகந்துகிட்டு இருக்காங்க பாருங்க. அவளோ இன்னும் கனவுல வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் தம்பிக்காரன் அண்ணனுக்கு கொல்லி வச்சுட்டு அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு தெரியறான், கர்ஜிக்கிறான். காட்டு பக்கம் எல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க இந்த மலை மேல இருந்து கீழே இழுத்துட்டு போற ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டியில வச்சு இங்க இருந்து பக்கத்து நாட்டுக்கு எல்லைக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாப்ல. ஆமா, பக்கத்து நாடோட எல்லை வரைக்கும் இது போது போல இந்த இழுவ வண்டி. ஆனா வண்டியை எப்ப தள்ளணும் வைக்கணுங்கிறதுக்கு ஒரு லைட் தான் சிக்னல். நான் லைட் அடிப்பேன், லைட் அடிக்கும் போது இந்த மாதிரி நீங்க இப்படி திருப்பணும் அப்படி திருப்பணும்னு எல்லா அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கொடுத்துட்டு கதவை சாத்திட்டு இழுவ வண்டியை எடுத்துட்டு அந்த கரண்ட்ல அப்படி கம்ப கொண்டு வந்து வைப்பார். இப்படி வச்சாருன்னா முன்னத்தல்னு அர்த்தம். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில ஜீப்ல ஆட்கள் வரதை கவனிச்சுட்டு மிஷினை ஆஃப் பண்ணி உள்ள ஒளிஞ்சுக்கிறாரு அசிஸ்டன்ட். அடியாள்கள் எட்டி பார்க்கிற வரை இழுவ வண்டி கீழே இருக்குங்கிறது மட்டும் தான் தெரியும். வண்டியில யார் இருக்காங்க என்ன இருக்காங்க எல்லாம் தெரியாது. அப்புறம் ஆபரேட்டிங் ரூம் பக்கம் வந்து சுத்தியும் முத்தியும் தேடி பார்க்கறாங்க. அங்கேயும் யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கிளம்பி போற சமயம் நம்ம பையன் இங்க இருந்து லைட் அடிச்சிட்டு இருக்காரு, எங்களை கீழே இறக்கடான்னு. அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அசிஸ்டன்ட பிடிச்சிட்டாங்க. அடியாட்கள் எல்லாம் கீழே ஷீலாவை கொலை பண்றதுக்கு வரானுங்க. ஷீலா எந்திரி, இப்ப எந்திரிக்கலனா நிரந்தரமா எந்திரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கையில இருக்கிற கம்பி எடுத்துட்டு அடிக்க வரார். 2 பேரை கீழே நகட்டி விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கார். அந்த கேப்ல மீதி ஆட்கள் பக்கத்துல நெருங்கி வந்துட்டாங்க. துணிக்கடைக்காரரை அடிச்சு போட்டாங்க. இந்த பக்கம் யாரோ பக்கத்துல வர்றாங்க, ஆபத்து வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு டப்புன்னு முழிச்சவங்க தொண்டையில ஒரு குத்து குத்துவாங்க பாருங்க, ரத்தம் கொப்பளிச்சிருச்சு ஒருத்தருக்கு. அடுத்து ஒருத்தவனை தூக்கி அப்படியே அந்தரத்துல நிப்பாட்டுவாங்க பாருங்க, அடுத்தவன் ஜோலி முடிஞ்சு. அடுத்து வர்றவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளும் போது 5-6 பேர் மொய்யும் முச்சிட்டாங்க. மேல அசிஸ்டன்ட பிடிச்சு அடிச்சு போட்டு இழுவ வண்டியை மேல இழுத்து விட்டுருக்கான். இழுவ வண்டி மேல வரும்போது பார்த்தா இவன் மட்டும் தான் இருக்கிறா நிமிர்கிட்டு. மீதி எல்லா பேரும் படுத்தே கிடக்குறானுங்க அடி வாங்கி. இதை பார்த்து பயந்து போய் அந்த ஆளு ஓடி போயிட்டான். கட் பண்ணா கிட்டத்தட்ட 3200 காட்டிங்க இப்போ இவங்களுக்காக ஒரு பெரிய ஷிப்மெண்ட்டுக்காக வேலை பார்க்கறாங்களா. 100கணக்கான கண்டெய்னர் லாரி மூலமா துறைமுகத்துக்கு கஞ்சா இங்க இருந்து சப்ளை ஆக போகுதான். அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ட்ரையல் பார்க்கறதுக்காக இப்ப நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ட்ரையல் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா மொத்த சப்ளையும் பண்ணிடலான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த அடியாளு அவ ருத்ர தாண்டவம் ஆடிட்டா, போன எல்லா பேரையும் அடிச்சு போட்டான்னு அப்டேட் கொடுக்க வருவார். பிசினஸ் லேடி அங்க நடக்கிறதுக்கு சிரமமா இருக்கேன்னு ஹீல்ஸ் போட்டு அந்த செருப்பை கையில எடுத்துட்டு வருவா. அதுல ஒரு செருப்பை பிடிங்கிட்டு வந்து அந்த பயலோட கழுத்துல குத்துன்னு குத்தி கொண்டு போட்டாப்ல. ஏன் அப்படி மட்டத்தனமா நடந்துக்கிறேன்னு கேட்டா, பிசினஸ நீங்க பாத்துக்குங்க, டிரான்ஸ்போர்ட்டையும் சப்ளையும் நான் பாத்துப்பேன், ஏன் இஷ்டப்படி தான் நடத்துவேன் அப்படின்னு கர்ஜிக்கிறான். அப்புறம் இங்க காட்டிங்க எல்லாம் வேலை பார்க்கற இடத்துக்கு நம்ம ஷீலா வரா. ஷீலா வெதி இங்கேயமா வந்த, உன்னை பார்த்தா கொண்டு போட்டுருவாங்க, போயிருங்கன்னு சொல்லும் போது ஏன் உசுறு கிடக்கட்டும், நீங்க மட்டும் என்ன நிம்மதியா
வாழ்ந்துறீங்களா? ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தான் வாழ்றீங்க. நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா நம்ம பிள்ளைகளும் இதே கஷ்டத்தை படணுமா? அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா. கஞ்சா தொழிலையே விட்டுட்டு நாம ஏன் ஒரு நார்மலான தொழிலுக்கு மாறக்கூடாது, ஏன் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறா. அதுக்கெல்லாம் அந்த நாயுடு பிரதர்ஸ் விட்டுருவாங்களா அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. மத்தவங்க குடும்பத்தை அழிச்சிட்டு அந்த காசுல நம்மளால நிம்மதியா வாழ முடியுமா? நாம இன்ன தொழில் தான் பண்றோங்கிறத ரொம்ப பெருமையா நம்மளால வெளியில சொல்ல முடியுதா? வேண்டாம், கஞ்சாவை வேண்டாம், ஒழிச்சிடலான்னு பேசுறா. அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல, கிளம்புன்னு எல்லாரும் மூட்டையை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. பின்னாடி நம்ம துணிக்கடைக்காரரோ இதெல்லாம் தேவையா, விட்டுறேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. பல கிராமங்களுக்கு போய் பல விதத்துல புரட்சி பண்றா, பல விதத்துல மக்களுக்கு எடுத்து சொல்றா. ஆம்பளைங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு பொண்ணுங்க கிட்ட எல்லாம் போய் கிராமத்து பொண்ணுங்க கிட்ட எல்லாம் லைட்டா பிரெயின் வாஷ் பண்ணி எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் பயம் இருக்குது, ஆனாலும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் தம்பிகாரனும் இவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த ஸ்கூலை எல்லாத்தையும் எரிக்கிறான். இங்க தொடர் புரட்சி தான், எல்லாத்தையும் பேசி எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறா. அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு 4-5 கார்ல இங்க ஆட்கள் வரத பார்த்ததும் காட்டிங்க எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இவ பயப்படாம கையில ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கை பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா எருக்க வர்றது யாருன்னா, அன்னைக்கு தான் புள்ளைய கொண்டு போட்டான்ல ஒருத்தன், அண்ணங்காரன் சுட்டு கொன்னுவானே, ஏண்டா எங்களோட 4வது ரக சீலாவதி கஞ்சாவை வளர்க்கறியா அப்படின்னு புள்ளைய கொண்டு போட்டுருப்பல அப்பா வந்திருக்கிறார். புள்ளைய பலிகெடுத்துட்டு வந்து நிக்கிறேன், அவனையே கொன்னு நீ பெரிய விஷயம் பண்ணிட்ட, இனிமே நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன், நீ என் பொண்ணு மாதிரி வா, அவங்கள கூண்டோட அழிக்கலாம், கூட்டு சேரலாம்னு வந்து நிக்கிறார். ஆனா இவன் என்ன சொல்றா, கஞ்சால கூட்டா, கஞ்சா தொழிலையே மொத்தமாக நாங்கள் ஒழிக்க போகிறோம், அவங்கள அழிச்சிடுவேன், ஒழிச்சிடுவேன், நீங்களும் கஞ்சா விட்டுவிட்டு வேற தொழிலை பார்க்க பாருங்க, தேவையில்லாம இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சத்தம் போட்டு போறா. போறவளை சும்மா விடாம ஒருத்த உரண்டலுக்கு வருவான் பாருங்க, அடிச்சு தூக்கி அடிப்பா பாருங்க, நெருப்பிலேயே விழுந்து ஆன கதறுவான். யோ புள்ள மாதிரின்னு சொன்ன, கொல்லி வைக்கிற ரேஞ்சுக்கு போயிடாத, பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்து தொடர் பாடம் படிப்பு தான். எல்லா பேருக்கும் படிச்சு படிச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. ஒரு கிராமத்துக்கிட்ட தொண்டை தலிய தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறா. அதையெல்லாம் கேட்ட ஒரு பெரியவர் சரி கஞ்சாவை விட்டலாம் முடிவு பண்றார். அதை கேட்ட ஒரு பொண்ணு சரி கஞ்சாவை விட்டலாம் முடிவு பண்றாங்க. எல்லா பேருமே நம்ம கஞ்சா விட போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த கிராமத்துல இருந்த கஞ்சாவை மொத்தமா எரிச்சு விட்டாச்சுங்க. அந்த கிராமம் வளர்த்த மொத்த ஏக்கர் கணக்கான கஞ்சாக்கள் அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி இங்க ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது, நூத்துக்கணக்கான கிராமங்கள். அந்த கிராமத்தை சுத்தி எல்லாம் கஞ்சா வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. அங்க ஒரு பொண்ணு நான் உங்க டீம் கூட சேர்ந்துக்கிறேன், என்னையும் உங்க டீம் கூட சேர்த்துக்கங்க அப்படின்னு கேக்குறாங்க. எரிஞ்சுகிட்டு இருக்கிற கஞ்சாக்களை பார்த்து இந்த பக்கம் தம்பிக்கு வயிறு எரியுது. இந்த பக்கம் நம்ம டிஎஸ்பி சாப்பிடலாமேன்னு ஒரு கிராமத்து பக்கம் ஒதுங்குறார், ஒரு ஹோட்டல் பக்கம். அங்க உள்ள பார்த்தா இவ சாப்பிடறத பார்த்துட்டு துப்பாக்கி எடுத்துட்டு உடனே வருவாங்க. துப்பாக்கி முனையில அரெஸ்ட் பண்ணலான்னு பாப்பாங்க. பார்த்தா அவங்களையே ரவுண்டு கட்டி துப்பாக்கியை பிடிச்சிக்கிட்டு பல பேர் நம்மளோட ஆட்கள் நிக்கிறாங்க. எல்லா கிட்டையும் துப்பாக்கி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஷீலாவதியோ துப்பாக்கி எடுத்து சாப்பிடுற டேபிள்ல வைப்பா, அப்ப பேசுவோன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டிஎஸ்பியும் துப்பாக்கி எடுத்துட்டு வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறார். அவர் பேசும்போது தான் இன்னொரு உண்மையும் தெரிய வருதுங்க. நான் இந்த பிசினஸ் மேன்களுக்கோ இல்ல இந்த அரசியல்வாதிகளுக்கோ அடிமை கிடையாது, சிஸ்டத்தோட ஓரளவு வளைஞ்சு போவேன். ஆனா நல்ல வாய்ப்பு கிடைச்சா அதே சிஸ்டத்தை சரி பண்றதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன் தெரியுமான்னு சொல்றார். ஆனா இவர் சொல்றத நம்புறாப்ல தெரியல. பிளாஷ்பேக்ல பார்த்தா எஸ், அன்னைக்கு இவ ஆக்சிடென்ட் ஆகி வண்டிக்குள்ள சாக கிடக்கையில துணிக்கடைக்காரர் வந்து காப்பாத்தினதை மட்டும் தான் பார்த்தோம். 2 பேர் அவர் சுட்டாரு பார்த்தோம். ஆனா அதுக்கு பின்னாடி 2 வண்டியில நிறைய அடியாட்கள் வருவாங்க. அந்த இடத்துல இவர் தான் வருவார். அவங்கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடுங்கி சுட வந்த மித்த ஆட்கள் எல்லாத்தையும் சுட்டு போட்டுட்டு எல்லாரையும் கொன்னுட்டு ஷீலாவதியை காப்பாத்தினது அவர் தான். நான் யாருன்னு தெரியுமான்னு கேப்பாப்ல. தெரியாதுங்கன்னு வர துணிக்கடைக்காரர். அப்படியே இருந்துட்டு போட்டோம், ஷீலாவதியை காப்பாத்து அப்படி மட்டும் சொல்லிட்டு போயிருப்பார். எஸ், இவளை பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தோம், கொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தோம், பிடிக்காம கொல்லாம விட்டுட்டு போனவர் இவர் தான். இதுலயே தெரிய வேண்டாமா, கஞ்சாவை ஒழிக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கமும். ஆனா எங்களை சிஸ்டம் செய்ய விடுறது இல்ல. மாசம் இவ்வளவு கிலோ கஞ்சாவை பிடிக்கணும், இவ்வளவு கிலோ கஞ்சாவை எரிக்கணும்னு மட்டும் ஒரு கோட்டா ஒதுக்கி இருக்காங்க. அதுக்குள்ள மட்டும்தான் நாங்க பிடிக்கணும், எரிக்கணும், அதுக்குள்ள மட்டும்தான் நாங்க அழிக்கிறதுக்கு அலௌட் இருக்குது. ஆனா நீ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாதவ, மொத்தத்தையும் எரி, மொத்தத்தையும் நாசமாக்கு அப்படின்னு சொல்றாப்ல. கட் பண்ணா இந்த பக்கம் கிராமத்துல பார்த்தா எந்த கிராமம் இனிமே நாங்க கஞ்சாவை விற்க மாட்டோம் அப்படின்னு அந்த கஞ்சாவெல்லாம் எரிச்சாங்களோ அந்த கிராமத்துக்கு வந்து தம்பிகாரன் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுலயும் ஒரு பொண்ணு புரட்சிகரமா பேசுவா. நானும் என் வயித்துல இருக்கிற கரு கூட இனிமே உனக்காக அந்த கஞ்சாவை சுமக்காதுன்னு சொல்லுவா. அப்ப அவன் காண்டாயி, எங்களுக்காக கூலி வேலை பாக்குறதுக்காக சுமக்கிறதுக்காகவே பிறந்தவங்க நீங்கெல்லாம், எங்களுக்காக அந்த கஞ்சாவை சுமக்காத நீங்க எங்களுக்கு உயிரோட தேவையில்லைன்னு சொல்லி வயித்துல ஒரு வெட்டு, கழுத்துல ஒரு வெட்டு. திரும்பி பார்த்தா அந்த கிராமத்தையே மொத்தமா சரிச்சு விட்டு போயிட்டாங்க. மொத்த கிராமமும் செத்து போய் கிடக்குதுங்க. பார்த்து பயங்கரமா பொங்குறா. அதே கிராமத்துல இருந்த ஒரு பொண்ணு தான் இவ கூட ஜாயின் அடிச்சிருப்பா. அந்த பொண்ணு பயங்கரமா கதறாங்க. இவ்வளவு பிணங்களை பார்த்துட்டு இவங்க கிட்ட அகிம்சையில போய் வேலைக்காகாது, மொத்தத்தையே அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கஞ்சாவை நாமளும் சுமப்போம், கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு கஞ்சாவை சுமத்தா தான் வழி அப்படின்னு சொல்றா. என்னடான்னு பார்த்தா ஏற்கனவே ட்ரையல் நடத்துனாங்கல்ல, அந்த ட்ரையல் முடிஞ்சு இன்னைக்கு தான் கண்டெய்னரா மொத்தத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. 3000க்கு மேற்பட்ட காட்டிங்க சரக்குகளை கொண்டு வந்து இங்க வச்சிட்டு இருக்காங்க. மேனேஜர் அது இதுன்னு ஒட்டுமொத்த ஆட்களும் இங்க தான் இருக்காங்க. எவ்வளவு கண்டெய்னர்ஸ்னு பாருங்க. இந்த சரக்கெல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக வந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு மத்தியில அதே கஞ்சா முட்டைகளை தூக்கிக்கிட்டு ஒருத்தி திரியறா நம்ம ஹீரோயின். அத ஒருத்தன் கவனிச்சு பக்கத்துல போய் மூஞ்சியை பார்த்ததுமே 10 அடி பின்னாடி போய் விழுவான்.
உடனே எல்லாருக்கும் வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்றான், ஷீலாவதி இங்கதான் இருக்கிறா, கஞ்சாவை சுமந்துகிட்டு இங்கதான் சுத்தி திரியிறான்னு. தம்பிக்கு அப்டேட் பண்ணதும் மொத்த அடியாட்களும் தம்பிகாரங்களோட படையும் எல்லாமே இங்க வந்துருச்சுங்க. அந்த கேப்ல துணிக்கடைக்காரரோட அசிஸ்டன்ட், அப்புறம் அந்த இன்னொரு அசிஸ்டன்ட் பொண்ணு எல்லா பேரும் அங்க போய் டின்னா ஏதோ வைக்கிறாங்க. மேபி பாமாக இருக்கலாம், வெடிகுண்டாக இருக்கலாம். தம்பிகாரன் இங்க வந்துட்டான். எங்கடி இருக்க ஷீலாவதி, வாடி வாரின்னு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்தரத்துல ஒரு 3 பேரை அசால்ட்டா நிப்பாட்டி கெத்து காட்டுறா. மொத்த பேர் அதை பார்த்து அண்ணாந்து பார்த்து பயந்து போய் கிடக்குறானுங்க. தம்பிகாரனுக்கும் பயங்கர கோவம். உன் மரணம் வந்திருக்கிறேன்னு சொல்லுவா. ஒருத்தவன் அடிக்க வரும்போது அசால்ட்டா தூக்கி வீசுறா. ஒருத்தவன் அருவாவால வெட்ட வரும்போது அதே அருவா அப்படிங்க அவனை வெட்டு, அடுத்த ஒருத்தவனை வெட்டு. அப்படி வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கிற காட்டிங்கள இருக்கிற கஞ்சாவை கீழே வைங்க, இனிமே இந்த கஞ்சாவை சுமக்க கூடாது, இதுதான் நீங்க கடைசியா கஞ்சா சுமக்கிறதுன்னு சொல்லுவா. ஆனா சுத்தி இருக்கிற அடியாட்கள் மித்தவங்க எல்லாம் கஞ்சாவை யாரும் கீழே வைக்க கூடாது, தொடர்ந்து சுமந்துகிட்டே இருக்கணும், தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பயந்துட்டு இவங்க எல்லாம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பயந்துகிட்டு இந்த உயிர் நமக்கு தேவையா, இதுக்கு பேசாம செத்து போலாமேன்னு சொல்லும் போது ஓங்கி ஒரு அடி பொத்துன்னு கீழே வந்து விழுவா. அவன் தான். அப்புறம் ஒரு 4 பேர் சேர்ந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க 2 பேர். அவங்க 2 பேரையும் பிடிச்சி தள்ளிட்டு இன்னொருத்தங்க 2 பேரை கழுத்தை பிடிச்சி தூக்கி வீசி எறிவா. அப்புறம் தொடர் புரட்சி தான். புரட்சிகரமான கருத்து தான், புரட்சிகரமான சிந்தனைகள் தான். அவளோட பேச்சை கேட்டு 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 அங்க பல பேரு கஞ்சா முட்டையை கீழே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4-5 பேர் வச்ச இடத்துல 40-50 பேர் வைக்கிறாங்க. அதை பார்த்ததுமே எவன்லாம் கஞ்சாவை கீழே வச்சானோ அவங்க எல்லாத்தையும் வெட்டிச்சாங்கன்னு சொன்னதும், வெட்டி சாக்கிறதுக்காக எல்லாரும் வருவாங்க பாருங்க, அப்ப சிக்னல் கொடுத்துறாங்க. பார்த்தா ரிமோட்டோட வந்தவ அங்கங்க வச்சிருக்கிற பாம வெடிக்க செய்யறா. அடுத்து அசிஸ்டன்ட் வெடிக்க செய்யறான். அடுத்து நம்ம துணிக்கடைக்காரர் வெடிக்க செய்யறார். எல்லாம் பயங்கரமா பத்தி எரியுது, எல்லாம் வெடிச்சு செதறதுங்க. இது அங்க இருக்கிற காட்டிகளுக்கு இன்னும் துணிச்சல அதிகமாக கொடுக்குது. பயங்கர பிளானிங்கோட தான் வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு காட்டிங்க களத்துல இறங்கி அடியாட்கள் எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யுத்தமாகவே நடந்துட்டு இருக்குது. இவ ஒருத்தியா சண்டை போட்டுட்டு இருந்த இடத்துல இப்ப இவளுக்காக ஒரு காட்டி கூட்டமே கூடிடுச்சு. காட்டிங்க ஒரு பக்கம், அடியாட்கள் ஒரு பக்கம்னு மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. தம்பி அந்த பக்கத்துல பல பேரை வெட்டி சாச்சிக்கிட்டு ஷீலாவதி கிட்ட வந்து அடி வாங்கினதான் மிச்சம். ஷீலாவதி அடிக்கும் போது கூட இருக்கிற காட்டிங்க எல்லாம் அடியாட்களை மூட்டை மாதிரி தூக்கி தூக்கி வானத்துல விளாடுறாங்க. ஏன்னா 150 கிலோ கஞ்சாவை அசால்ட்டா தூக்குறவங்க அவங்க. இவங்க எல்லாம் 70-80 கிலோ இருக்கிற எருவு மாடுகள், தூக்க மாட்டாங்களா, தூக்கி தூக்கி அடிக்கிறாங்க. மேனேஜர் பார்த்து பயந்து ஓட பார்த்தா ஒரு பொண்ணுகிட்ட முன்னாடி வந்து விழுகிறாரு, மாட்டிக்கிட்டாரு. மொத்த கூட்டமும் ரவுண்டு கட்டி அடி அடி நடிக்குதுங்க. இன்னொரு வெள்ளதாடி ஞாபகம் இருக்குல்ல, காட்டியா இருந்தாலும் அவங்களுக்காக வேலை பார்த்தவன். அவன் காலில் விழுந்து ஐயா விட்டுருங்க ஐயா அப்படின்னு துணிக்கடைக்காரட்ட கெஞ்சுவார். விடலையே, பொடனிலேயே ஒரு அம்மா அடிச்சு கொண்டு போட்டுருது. அப்புறம் இந்த பக்கம் கட்டைய 2ஆ உடைச்சு தம்பிகாரனை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கிறா. அவனும் வாய்ப்பு கிடக்கும்போது 1-2 அடிப்பான். ஆனா வான வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு வெள்ளதாடி ஒருத்தன் வருவான்ல, அவனை கழுத்துல ஒரு குத்து குத்தி அறுத்து போட்டுறான். அப்புறம் தம்பிகார வருவான் பாருங்க, அவன வயித்துல ஒரு குத்து, அவனும் குத்து வாங்கிட்டான். அப்புறம் இவளோட ட்ரெஸ்ஸை உருவினால அதே மாதிரி அந்த பையலோட ட்ரெஸ்ஸையும் உருவி எடுத்துட்டான். அன்னைக்கு எப்படி தான் தலைமுடியை பிடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போனானோ அதே மாதிரி இன்னைக்கு அவனோட தலைமுடியை பிடிச்சு தர தர தரன்னு இழுத்து போயிட்டு இருக்கிறான். அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கஞ்சா எண்ணெய்க்கு மத்தியில இவன் பண்ண எல்லா பாவத்தையும் நினைச்சு பார்த்து அப்படியே நெருப்புல வீசி மொத்தமா கரிச்சிடுறாங்க. எஸ், இந்த நாயுடு சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. இந்த நாயுடு கஞ்சா சகோதரர்களோட சேட்டையும் முடிஞ்சிருச்சு. மொத்தமும் எரிச்சு தள்ளிட்டா. அந்த பக்கம் டிஎஸ்பிக்கு பிசினஸ்ல இருந்து பிசினஸ் லேடி மித்த ஆட்கள்லாம் ஃபோன் பண்றாங்க. நாங்க எங்க கோட்டாவா சில பல கிலோக்களை மட்டும் மாசம் மாசம் எரிக்கிறதுக்கு அலோவ் பண்றீங்க, நாங்க எரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்க ஒருத்தி மலையில இருந்து சுத்தி வட்டாரத்துல இருந்த ஒட்டுமொத்த கஞ்சாவையும் எரிச்சிட்டாலாம். மொத்தத்தையும் எரிச்சு தள்ளிட்டா. எதுவும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டார். எஸ், எல்லாத்தையும் எரிச்சிட்டு கஞ்சா வளர்ந்த இடத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேயாவது அவங்க ரொம்ப மார்த்தட்டி பெருமையா நாங்க விவசாயம் பண்றோம்னு சொல்ல முடியும். அடுத்தடுத்த தலைமுறைகளும் ரொம்ப பெருமையா விவசாய தொழில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். கூனி குறுகி இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு வழியா படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அடுத்த படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது என் ஸ்கிரீன்லயே வரும். விருப்பப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. மித்த எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் நாம இல்ல. சோ வாட்ஸ்அப் குரூப் மட்டும் தான் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பப்போ அப்டேட்ஸும் கொடுக்கப்படும். தேங்க்யூ.